குளத்தில் மிதந்த ஆண் சடலம். இறந்தவரின் மனைவி மற்றும் மகளிடம் நடத்திய விசாரணையில் ஏற்பட்ட சந்தேகம். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. தாலி கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த மகளும் சேர்ந்து காவலாளியை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? நீலி கண்ணீர் வடித்து கபட நாடகமாடியும் போலீசில் வசமாக சிக்கியது எப்படி? தெலங்கானா மாநிலம் கட்சேகர் பகுதியில் உள்ள ஒரு குளத்துல அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒண்ணு மிதந்துட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் குளத்துல மிதந்துட்டு இருந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கி இருக்காங்க. 50 வயசு மதிக்கத்தக்க நபர்கள் யாராச்சும் காணாம போனதா, சமீபத்துல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு போலீஸ் செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போதான் ஹைதராபாத்தை சேர்ந்த சாரதாங்கிற பெண் அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னோட கணவர் லிங்கத்தை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சாரதாவை நேர்ல வர வச்சு சடலத்தை காட்டுனப்போ குளத்துல இறந்து கிடந்தது காணாம போன லிங்கம் தாங்கிறது உறுதியாக இருக்கு. லிங்கம் எப்போ காணாம போனாரு, அவருக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க அவரோட மனைவி சாரதா கிட்ட போலீஸ் விசாரணை நடத்தினாங்க. அப்போ அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருந்த தன்னோட கணவர் நைட் ஷிப்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜூலை 6ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து கிளம்பி போனதாகவும் மறுநாள் காலையில இருந்து அவரை காணும்னு சொல்லியிருக்காங்க. லிங்கத்தோட செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்போ கடைசியா அந்த செல்போன் அவரோட வீட்டுல தான் ஆன்ல இருந்திருக்கு. ஆனா அந்த செல்போனை காணோம். அக்கம் பக்கத்துல விசாரிச்சப்ப போலீஸுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது லிங்கத்தோட பொண்ணு மனிஷாவுக்கு கல்யாணமான கொஞ்ச நாள்லயே கணவரை விட்டு பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறம் அவங்க வேறொரு இளைஞர் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும், அதனால அந்த வீட்டுல அடிக்கடி சண்டை நடந்துட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லிங்கத்தோட செல்போன் கடைசியா அவரோட வீட்டுல தான் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்ன விஷயம் இந்த ரெண்டும் போலீஸ்காரங்களுக்கு லிங்கத்தோட மனைவி மகள் மேல சந்தேகத்தை உண்டாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் லிங்கத்தோட மனைவி சாரதாவையும் மகள் மனிஷாவையும் பிடிச்சு தனித்தனியா விசாரிச்சப்போ அவங்க முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்லியிருக்காங்க. அதனால போலீஸுக்கு அவங்க மேல உள்ள சந்தேகம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அடுத்து 2 பேருக்கிட்டையும் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினதுல தான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த 45 வயதான வட்லூரி லிங்கம் அங்க உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருந்தார். இவரோட மனைவி சாரதா ஹைதராபாத் மாநகராட்சியில தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட மகள் 25 வயதான மனிஷாவுக்கும் ரமேஷ் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே மனிஷாவுக்கும் முகமது ஜாவித் உசைன்கிற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் ரமேஷுக்கு தெரிஞ்சதால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி மனிஷா ரமேஷை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. கணவர் ரமேஷை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாள் தந்தை வீட்டில் இருந்த மனிஷா அதுக்கப்புறம் காதலன் முகமது ஜாவித் உசைன் கூட தனியா வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் மனிஷாவோட தந்தையான லிங்கத்துக்கு சுத்தமா பிடிக்கல. ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சா நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லி மகளை சத்தம் போட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, உன் மகளுக்கு நீ சப்போர்ட் வேற பண்றியான்னு கேட்டு மனைவி சாரதாவையும் அடிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, அடிக்கடி மனிஷாவோட வீட்டுக்கு போய் முகமது ஜாவித் உசைனை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வா, ஒழுங்கா உன் கணவர் கூட போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லி தகராறு பண்ணியிருக்கார். இதனால கடுப்பான மனிஷா தன்னோட காதலன் முகமது ஜாவித் உசைனையும் தாய் சாரதாவையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு லிங்கத்தை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த லிங்கத்துக்கு சாரதா பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்சதும் லிங்கம் மயங்கி இருக்கார். இந்த விஷயத்த சாரதா மனிஷா கிட்ட சொன்னதும் மனிஷா தன்னோட காதலனை கூப்பிட்டுட்டு நேரா லிங்கத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து லிங்கத்தோட முகத்தை தலையணையால அமுக்கி துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க.
இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, பெத்த அப்பாவை கொன்னுட்டு மனிஷா தன் காதலன் கூட நைட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்காங்க. சினிமா முடிஞ்சு நடுராத்திரி வீட்டுக்கு வந்ததும் லிங்கத்தோட சடலத்தை கார்ல ஏத்திக்கிட்டு காட்சேகர் பகுதியில உள்ள எடுலாபாத் குளத்துல வீசிட்டு மறுநாள் காலையில லிங்கத்தை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கபட நாடகம் ஆடி இருக்காங்க. கிடுக்குப்பிடி விசாரணையில எல்லா கிரிமினல் வேலையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் சாரதா, மனிஷா, முகமது ஜாவித் உசைன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. நிகழ்தகவு